எதை பற்றி சொல்லுது? யார் இருக்குன்னு சொன்னால் எதுக்கு அல்லாஹ் இல்லைன்றான்? விளக்கங்கள் நிறையா இருக்குது. யார் அவனிடத்திலே சிபாரிசு செய்ய முடியும், அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது பின்னாடி இருக்கிறது என்னது எல்லாம் அவனுக்கு தெரியும். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மி, அவனுடைய இல்மில் எதையும் அவர்கள் சூழ்ந்து கொள்ள முடியாது. அவன் என்ன நினைக்கிறான் நமக்கு தெரியாது. இது என்னது? இது ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். ஆனால் அந்த ஈமான் தான் இன்னைக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போச்சு. அங்கதான் குர்ஆனுடைய தராவிக்கு பிறகு குர்ஆன்ல வர ஆயத்துக்கு நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். ஈமான சொல்றீங்க, தராவில முதல்ல ஏதாவது ஒரு ஆயத்தை வச்சு அதில் வரக்கூடிய சம்பவங்கள் கதைகளை சொல்லி நேரத்தை முடிச்சு. ஈமான் எங்க? ஈமான் இருக்குதா? முதல்ல ஈமான்னா முதல்ல என்னது? அது சம்பந்தமா யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது, எந்த ஆலிமுக்கும் கிடையாது. ஈமான் கொள்ளணும்னா என்ன? எப்படி ஈமான் கொள்றது? கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? ஈமான் கொண்டோம்னா முடிஞ்சு போச்சு ஈமான். இப்போ ஈமான் கொண்டோம் அவ்வளோதான் இவங்களுடைய ஈமான். மனசுல சொல்றது நம்புறது, இப்படித்தானே ஈமான சொல்லித்தராங்க. இதுக்கு மேல ஈமான்ல என்னங்க இருக்குது? ஈமான்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா யாருக்கு தான் உதவி செய்வன்றான்? மூமினுக்கு தான் உதவி செய்வன்றான். ஈமான் உடையவர்களுக்கு தான் உதவி செய்வேன், ஈமான் கொண்டவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எங்கேயும் பார்க்க முடியல. உதவி வரலையே, என்ன செய்யறது? என்ன பிரச்சனை? வந்து யாருக்கு அதை பத்தி யோசனையே இல்லை. அவன் உதவி செய்யாடி நம்ம ரோட்ல இறங்கி போராட வேண்டியதுதான். எவ்வளோ காலமா வரும் உதவி? ரசூலுல்லாஹ்க்கு என்ன அவன் மொத்த போற வரைக்கும் உதவியே வரலையா? கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு மொத்த போனாங்க. இன்னைக்கு எவ்வளோ காலம் ஆயிருச்சு, இனியும் உதவி இல்லை. இனி எப்போ உதவி வரப்போகுது? முதல்ல மூடிட்டு வேற வேலையை பார்ப்பா. துனியா அற்ப துனியாவையே அல்லாஹ்ட்ட இருந்து வாங்க முடியாவிட்டால் ஆகிரத்தை என்ன வாங்க முடியும்? மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وسلم وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. सरदार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का नबी प्यारे सलाम या अल्लाह फरमाई हम सबको मग़फ़िरत फरमाई, हम सबको इल्म नाफ़िअ हिदायत फरमाई, कहने समझ
أو نصبر عمل كالليل على صلاة وتوفيق رعاية فرما بجاه سيدنا محمد مصطفى صلى الله. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் அல்லாஹின் ரஜஹர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷைഖுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மற்றொரு ரமலான் மாதத்தை நமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். ரமலான் மாதம் எதற்காக உள்ள மாதம்? அல்லாஹ் சொல்லுவான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆனுடைய மாதம். ரமலானுடைய மாதம் என்ன மாதம் இது? குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனை ஓத வேண்டும். அது மட்டும்தான் சமுதாயம் விளங்குறாங்க. குர்ஆன் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஓத வேண்டும். குர்ஆனை விளங்க வேண்டும். அதன் அர்த்தங்களை புரிய வேண்டும். இது யாரும் நினைக்கிறதே இல்லை. குர்ஆனை விட்டு மக்களை உலமாக்கள் தூரமாக்கி வச்சுட்டாங்க. குர்ஆன் என்ன செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. ஓதுங்க. என்ன செய்யக்கூடாது? அதை விளங்கணும், தர்ஜுமாவை பார்க்கணும். மக்களை என்ன செய்யறது இல்லை, சொல்றதும் இல்லை. யாராவது அப்படி குர்ஆனுடைய தர்ஜுமா படிக்கலாம், அது விளங்கலான்னா அதெல்லாம் யாரும் அவங்களால விளங்க முடியாது. அதுக்கெல்லாம் அது வேணும், இது வேணும், அது படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும்? குர்ஆனை விட்டு சமுதாயத்தை கெடுத்து வச்சுட்டாங்க. தேவபந்துடைய முஃப்தி சுதந்திர காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க முஃப்தி மஹ்மூத், அவங்கள இங்கிலீஷ்காரங்க அந்தமான் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அந்தமான் ஜெயிலில் இருந்து அவர்களுக்கு வேறு எதுவும் கொடுக்கப்படல, குர்ஆன் மட்டும்தான் கொடுக்கணும். மிகப்பெரிய முஃப்தி இந்த ஜெயிலில் இருந்து தான் குர்ஆனை அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அது வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. இலக்கணம், அரபு இலக்கணம் படித்தாங்க, இலக்கியம் படித்தாங்க, ஃபிக்ஹ் படித்தாங்க, தஃப்சீர் படித்தாங்க, மசாயில் எல்லாம் படித்து முஃப்தியாக ஆயாச்சு. ஆனால் அந்தமான் சிறையில் வச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க படிக்கல, எவ்வளோ தஃப்சீர் படிச்சிருக்கிறாங்க. அந்த ஜெயிலில் இருந்து விடுதலையாகி வந்த பிறகு அவங்க சொன்ன வார்த்தை, நாம் இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம விட்டுட்டோம். இந்த சமுதாயம் அதனால்தான் வழிகட்டு போயிருச்சு. குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் எனக்கு அந்த சிறையில் வச்சுதான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு முஃப்தி எல்லாம் படிச்சு எல்லாம் முடிச்சு முஃப்தி ஆயிட்டோம், இனி சமுதாயத்துக்கு வழிகாட்டணும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு குர்ஆன் ஆச்சரியமா இருக்குது. இன்னும் நாம என்ன செய்யல? குர்ஆனை முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டோமே. இப்போ சாதாரண மக்கள்
குரானை ஓதுனா போதுங்க. குரான் ஓதுறதுக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். உலமாக்கள் அவர்களாவது குரானை படிச்சிருக்கிறாங்களா? முஃப்தி சொல்றாங்கன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற உலமாக்கள் என்ன? மிகப்பெரிய மதரசா, மிகப்பெரிய உலமாக்களுக்கு எல்லாம் உஸ்தாத். அவங்களே என்ன சொல்றாங்க? நான் குரானை ஒழுங்கா படிக்காம இருந்துட்டேன். ஜெயிலில் எனக்கு வேற எதுவும் படிக்கிறதுக்கு இல்லை, இது தவிர வேற எதுவும் இல்லை. அப்பதான் குரானை நான் ஆராய்ச்சி செஞ்சேன். குரானுடைய விளக்கங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. எல்லாத்தையும் படித்தோம், ஆனால் குரானை நம்ம விட்டுட்டோம். அப்படிதான் இன்னைக்கு சமுதாயத்தில் குரான் என்னது சுத்தமாக விடப்பட்டு போச்சு. ரமதான் மாதம் வந்துட்டு நிறைய குரான் ஓதுங்க, நிறைய ஓதிட்டே இருங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இரவெல்லாம் நான் குரான் ஓதுவதை விட, குரான் ஓதிக்கிட்டே இருந்து இஷால இருந்து ஃபஜர் வரைக்கும் குரான் ஓதுவதை விட ஒரு ஆயத்தை பற்றி முழு இரவும் சிந்திப்பது எனக்கு மிகவும் பிரியமானதுன்னு. உலமாக்கள் சொல்றதை கேட்டுட்டு மக்களும் உலமாக்களை நம்பிக்கிட்டு மக்கள் என்ன செஞ்சிடறது? உலமாக்களே சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் உலமாக்கள் அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். நாங்கள் சொன்னா தான் விளக்கம், நாங்கள் சொல்றதை தான் நீங்கள் கேட்கணும். நீங்களா என்ன செய்யக்கூடாது? விளங்கக்கூடாது. நீங்களா விளங்குனீங்கன்னா வழிகட்டு போயிரு. இப்போ குர்ஆன் அல்லாஹத்தாலா எதுக்காக இறக்கி கொடுத்துருக்குறான்? ஓதுறதுக்கா? சும்மா கடகடான்னு ஓதுங்க, அதுக்காக இறக்கி கொடுத்துருக்குறான். ஒரு ஒரு புக்கு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் எதுக்காக எழுதுறாரு? அந்த புக்கை படித்து நான் என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கணும், அதுக்கு தானே எழுதுறாங்க. யாராவது ஒருத்தர் என்ன செய்கிறார்? ஒரு புக்கு எழுதுறாரு. எதுக்காக எழுதுறாங்க? அந்த புக்கை படித்து இதில் நான் என்ன சொல்கிறேன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வாங்கினார், அது சும்மா அப்படியே படிக்கிறார், கடகடன்னு படிக்கிறார். அவர் படித்தவர்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் புக்கு கொடு, இந்த புக்கை படிங்கன்னு கொடுக்குறார். இந்த புக்கை வாங்கி இவர் என்ன செய்கிறாரு? அதில் என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ இங்கிலீஷு நமக்கு படிக்க தெரியும், என்ன செய்கிறோம்? அப்படி கடகடான்னு படிக்கிறோம். ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ அது படித்ததா ஆகுமா? அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா, குரானை ஓதுங்கள், முத்துலுமா ஓஹிய இலை, உங்கள் மீது வகையா அறிவிக்கப்பட்டது நீங்கள் ஓதுங்கள், வரத்திலில் குர்ஆன தருத்தீலா, குர்ஆனை முறையாக ஓதுங்கள், இப்படிலாம் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஓதுங்கள்னா அதை ஒன்றுமே விளங்காதீங்க, சும்மா படிங்க, அப்படியே அர்த்தம். குர்ஆனை ஓதுங்கன்னா என்னது? பேசுறது புரியுதா இல்லையா? எல்லாம் அப்படியே மயான அமைதியாக இருக்குது. படிங்கன்னு சொன்னால் இதை என்ன செய்யணும்? விளங்காமல் படித்தா அது படிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். விளங்காமல் படித்தா ஒரு வார்த்தை படித்தாலும் அதை என்ன செய்யணும்? விளங்கி படிக்கணும், அதை வாழ்க்கையில் அமல்படுத்தணும். நிறைய அப்படியே சும்மா ஒன்றுமே விளங்காமல் கடகடான்னு படிச்சுட்டு போகிறதுல நன்மை வேணா கிடைக்கலாம், ஆனால் உண்மையில் பார்த்தால் அதுக்கு நன்மையும் கிடைக்காது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்னா அது விளங்குனா தானே, அந்த வார்த்தையை விளங்குனா தானே. விளங்க முடியாது, கஷ்டமானது அப்படி ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? விளங்குவதற்கு லேசாக ஆக்கி தந்திருக்கிறேன். யாராவது விளங்குபவர்கள் இருக்கிறீர்களா? நல்லா கேட்குறான். விளங்குறவங்க இருக்கிறீங்களா? நல்லா கேட்குறேன். குர்ஆனை விளங்காமல் ஓதுவது அது அல்லாஹ்வுடைய நோக்கமே இல்லை. சும்மா அப்படியே சரி விளங்காமனா நன்மை கிடைக்கும்னு சொன்னதுனால தான் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வழிகட்டு நாசமாக போயாச்சு. குர்ஆன் என்ன சொல்லுது? ஒரு நல்ல புக்குங்க. நம்மள்ட்ட கேட்குறோம், குர்ஆன் என்னங்க சொல்லுது? என்ன சொல்லுது? அஜரத்து என்ன சொல்றாரு அது தெரியும். குர்ஆன் என்ன சொல்லுது நமக்கு என்ன தெரியும்? ஏதாவது சொல்ல முடியுமா? குர்ஆன் உங்கள்ட்ட என்னங்க சொல்லுது? அல்லாஹ். இப்போ குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அதனுடைய ஒரு புக்கு எழுதுறாங்கன்னா அந்த புக்கு படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டேன். என்ன சொல்றாங்க அந்த புக்கில்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க? அப்போ அதில் முக்கியமான விஷயங்கள் இது முக்கியமாக சொல்கிறாங்க, இதை மெயினாக சொல்கிறாங்க, இதை மெயினாக சொல்கிறாங்க.
அப்படி என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது முஸ்லிம்களுக்கு தெரியாது, முக்காவாசி பேத்துக்கு தெரியும், ஒண்ணுமே தெரியாது, சம்மந்தமே இல்லை. இப்போ குரான்ல மிக சிறந்த சூரா எது? குரான்ல எத்தனை சூறாக்கள் இருக்கு? 114 சூறாக்கள் இருக்கு. எத்தனை சூறா? அதுல சிறந்த சூறா எது? என்னது? யாசின், கல்புல் குரான். சூறாக்கள்ல அர் ரஹ்மான், அல்ஹம்து சூரா. என்ன சூரா? குரானில் சூறாக்களில் சிறந்த சூரா என்னதான்? அல்ஹம்து சூரா தான். குரானுடைய ஆயத்துகளில் சிறந்த ஆயத்து எது? குரானில் எத்தனை ஆயத்து இருக்குது? 6666. 6666 ஆயத்துகள் இருக்கு. இந்த ஆயத்துகளில் சிறந்த ஆயத்து எது? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆயத்து தான், ஆயத்துல் குர்சி. சொன்னோன்னா குரானுடைய ஆயத்துகள்ல சிறந்த ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி. குரானுடைய வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை எது? தெரியுதுங்களா? குரானுடைய வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, அதை கொஞ்சம் மாத்தி நான் கேட்டேன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க. குரானுடைய கலிமாக்களில் சிறந்த கலிமா என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சொன்ன வார்த்தைகளில் மிக சிறப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப குரானுடைய சூறாக்களில் 114 சூறாக்களில் சிறந்த சூறா, உயர்ந்த சூறா எது? அல்ஹம்து சூரா. 6666 குரானுடைய ஆயத்துகளில் சிறந்த ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி. குரானுடைய வார்த்தைகளில் கலிமாக்களில் சிறந்த கலிமா எது? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மூன்றும் என்ன சொல்லுது? கலிமா என்ன சொல்லுது? கலிமா எதை பத்தி சொல்லுது? எதை பத்தி சொல்லுது? ஈமான். கலிமா எதை பத்தி சொல்லுது? ஈமான். ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அது என்ன சொல்லுது? அது எதை பத்தி சொல்லுது? அதுவும் ஈமானை பத்தி தான் சொல்லுது. ஆயத்துல் குர்சில என்னதான் இருக்குது? ஈமான் தான் இருக்கு. தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, எந்த இபாதத்துகளும் இல்லை. என்னதான் இருக்குது? ஈமான். அல்லாஹு, அல்லாஹ் ஆகிறவன், லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அல் ஹய்யு, அவன் ஹயாத்தானவன், அல் கய்யூம், நிலையானவன், லா தஅகுதுஹு சினத்துன், அவனுக்கு சிறு தூக்கமோ இல்லை, லா தஅகுது, அவனை பிடிக்காது, சினத்து வலானோ, சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ பிடிக்காது. சிறு தூக்கம்னா அப்படியே உட்காந்து டக்குன்னு ஒரு அசத்துதான் இல்லையா? ஒரு அது அப்படி உட்காந்துட்டே ஏதோ ஒரு புக்கு படிக்கிறோம், இல்லை ஒரு குரான் ஓதுறோம், ஓதிட்டே இருக்கும்போது டக்குன்னு வருமா? இதுக்கு பேர் தான் சிறு தூக்கன்றது. பெருந்தூக்கன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தான் நல்லா தெரியும். அது யாருக்கு கிடையாது. இப்போ யாரு இருக்குன்னு சொன்னா எதுக்கு அல்லாஹ் இல்லைன்றான்? விளக்கங்கள் நிறைய இருக்குது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ள பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தமானது. மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, யார் அவனிடத்திலே சிபாரிசு செய்ய முடியும்? இல்லா பிஇذنி, அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் அவன்கிட்ட சிபாரிசு செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, பின்னாடி இருக்கிறது என்னது, எல்லாம் அவனுக்கு தெரியும். வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மி, அவனுடைய இல்மில் எதையும் அவர்கள் சூழ்ந்து கொள்ள முடியாது. அவன் என்ன நினைக்கிறான் நமக்கு தெரியாது.
அவன் மனசுல என்ன இருக்கு நமக்கு தெரியாது. எல்லா பிமாஷா, அவன் நாடியதை தவிர, அவன் நாடியது தெரியும். வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனது குர்சி வானம் பூமியை விசாலமாக ஆக்கிக் கொண்டது. வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, இதை பாதுகாப்பது அவனுக்கு கஷ்டமானதில்லை. வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்ந்தவன், மகத்தானவன். இதுல என்ன இருக்குது? இது முழுவதும் என்னதான்? ஈமான். இது என்னது? இது ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். அல்ஹம்து சூரா, அதுல என்ன இருக்குது? அதுல என்ன இருக்குது? அதுலயும் ஈமான் தான். ஆக குர்ஆனுடைய சிறந்த சூறாவும் ஈமானத்தான் சொல்லுது, சிறந்த ஆயத்தும் ஈமானத்தான் சொல்லுது, சிறந்த கலிமாவும் ஈமானத்தான் சொல்லுது. இப்போ ஒட்டுமொத்த குர்ஆனுடைய முதன்மையான வேண்டுகோள் என்னதான்? ஈமான். குர்ஆன் என்ன சொல்லுது நம்மள்ட்ட? ஈமானத்தான் சொல்லுது. ஆனால் அந்த ஈமான் தான் இன்னைக்கு எந்த மதிப்பும் இல்லாம போச்சு. அந்த ஈமானை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. ரமலான் மாசம் வந்துருச்சு, குர்ஆன். குர்ஆன்னா என்னது? குர்ஆன்னா என்னது? ஈமான் தான் முதன்மையானது. ஆனா என்னது? குர்ஆன் ஓதுங்க, தொழுகுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. ஈமான் அங்கதான் குர்ஆனுடைய தராவிக்கு பிறகு குர்ஆன்ல வர ஆயத்துக்கு நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். ஈமானை சொல்றீங்களா? தராவில முதல்ல ஏதாவது ஒரு ஆயத்தை வச்சு அதில் வரக்கூடிய சம்பவங்கள், கதைகளை சொல்லி நேரத்தை முடிச்சு. ஈமான் எங்க? ஈமான் இருக்குதா முதல்ல? ஈமான்னா முதல்ல என்னது? அது சம்பந்தமா யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது, எந்த ஆலிமுக்கும் கிடையாது. ஈமான்னா என்னது? ஈமான் கொல்லணும். ஈமான் கொல்லணும். ஈமான் கொல்லணும்னா என்ன? எப்படி ஈமான் கொள்றது? கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்லுங்க. என்னது? நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள். மனசுல நம்பிக்கைங்க. நம்பிட்டீங்கல்ல? நம்பிட்டோம். சொல்லுங்க, சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஈமான் ஆகும். ஈமான் ஆயிடுச்சு. அது ஈமான் கொள்றது அப்படின்னா என்னது? ஈமான் சொல்றதுன்னு ஆகிட்டாங்க. ஈமான் கொண்டோம், ஈமான் கொண்டோம்னா முடிஞ்சு போச்சு ஈமான். சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிறைஞ்சிருமா? சாப்பிட்டாங்க இன்னும் வயிறு நிறைஞ்சிருமா? உள்ள பசிக்கும். யாரோ போன இடத்துல ஏதோ சாப்பிடுங்கன்றாங்க. நம்ம என்னது? சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, வயிறு நிறைஞ்சிருமா? சாப்பிட்டோன்னு சொன்னதுனால வயிறு நிறைஞ்சிட போகுது. இப்போ ஈமான் கொண்டோம், அவ்வளோதான் இவங்களுடைய ஈமான். என்னது? ஈமான் கொண்டோன்னு சொல்லிட்டீங்கல்ல, சொன்னா போதுமாங்க? இல்லைங்க, நம்பணுங்க. நம்புறதுன்னா என்னங்க? அதான் நீங்க நம்புறீங்களா? மனசுல ஆமான்னு சொல்றீங்களா? அவ்வளவுதான். மனசுல சொல்றது நம்புறது. மனசுல வாயால சொல்றது, வெளியில சொல்றது. நம்புறதுன்னா என்னது? மனசுல அல்லாஹ் ஈமான் கொண்டேன் மனசுல சொல்லிக்கங்க, அவ்வளவுதான். இப்படித்தானே ஈமானை சொல்லி தராங்க. இதுக்கு மேல ஈமான்ல என்னங்க இருக்குது? ஈமான்ல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் வந்து தொழுகை தான் பயங்கரம். எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ மசாயில், நோன்புல எவ்வளோ மசாயில், எவ்வளோ சட்டத்திட்டங்கள், நோன்புடைய ஃபர்துகள் என்ன, சுன்னத்துகள் என்ன, வாஜிபுகள் என்ன, நோன்பை முறிப்பவைகள் என்ன, மக்ரூஹாத்துகள் என்ன. ஈமான் ஈமான் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா யாருக்கு தான் உதவி செய்வன்றான்? மூமினுக்கு தான் உதவி செய்வன்றான். ஈமான் உடையவர்களுக்கு தான் உதவி செய்வேன். ஈமான் கொண்டவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள். ஈமான் கொண்டவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கட்டாய கடமை. ஆனா இங்க உதவி இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி எங்கேயும் பார்க்க முடியல. உதவி வரலையே, என்ன செய்யறது? என்ன பிரச்சனை? யாருக்கு அதை பத்தி யோசனையே இல்லை. உதவி இல்லைன்னா அதுக்கு என்ன பண்றது?
அவன் நினைச்சா உதவி செய்ய போகிறான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான், தொழுக வேண்டியதுதான், ஒரு இபாதத் செய்ய வேண்டியதுதான். அவன் உதவி செய்யாட்டி நம்ம ரோட்டில் இறங்கி போராட வேண்டியதுதான். உதவி வரும். எவ்வளோ காலமாக வரும் உதவி? கேட்டால் நபிமார்களுக்கெல்லாம் ஒன்றே வந்துருச்சா? அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தானே வந்துச்சு. ஏன் ரசூல்லாவுக்கு என்ன அவங்க மௌத்தா போகிற வரைக்கும் உதவியே வரலையா? கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு மௌத்தா போனாங்க. எத்தனை வருஷம்? 13 வருஷம் மக்கால கஷ்டப்பட்டாங்க. மதீனாவுக்கு வந்து அல்லாவுடைய உதவி வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ காலம் ஆயிருச்சு, இனியும் உதவி இல்லை. இனி எப்போ உதவி வரப்போகுது? கடை வச்சோம், ஒரே நஷ்டம். கடை வச்சாரு, இருக்கிற காசை எல்லாம் போட்டு கடை வச்சாரு. வீட்டுக்கு காசு எடுத்துட்டு வரதே இல்லை. வீட்டில் இருக்கிறத திரும்ப திரும்ப கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருக்கிறார். எத்தனை வருஷமா? லாபம் வரும். இப்போ அப்படிதான் முதல்ல போடணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் லாபம் வரும். பண்ணுங்க. ஒரு ஒரு அளவு இருக்கா இல்லையா? ஒரு 4 மாதம் பண்ணோம், 6 மாதம் பண்ணோம், இல்லை ஒரு வருஷம்னாச்சும் பண்ணோம். ஒரு வருஷமா பண்ணியும் என்ன செய்யலை? எந்த லாபமும் வரல. வீட்டுக்கு ஒன்றும் எடுக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு வருஷம் இல்லை, 10 வருஷமா வீட்டில் இருந்தால் போகுது கடைக்கு. கடையில இருந்து ஒன்று வீட்டுக்கு வர மாட்டேங்குது. அந்த கடையை வச்சு என்ன பிரயோஜனம்? யாராவது பாராட்டுவாங்களா? நல்ல சிறப்பான கடை, நல்ல கடை வச்சு நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்களா? முதல்ல மூடிட்டு வேற வேலையை பாருப்பா. அதை மூடி போட்டு வேற வேலையை பார்ப்பன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இப்போ இஸ்லாம் முஸ்லிம்கள் எவ்வளோ காலமாக தொழுகிறாங்க, வணங்குறாங்க, எந்த உதவியும் இல்லை. ஆனால் இன்னும் தொழுகுங்க, இன்னும் பண்ணுங்க, இன்னும் அதை பண்ணுங்க, இன்னும் இதை பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்றும் இங்கே இல்லாட்டி அங்கே கொடுப்பான்ல, இங்கே இல்லாட்டி அங்கே சொர்க்கம் ஒன்று இருக்குல்ல, அங்கே வாங்கிக்கலாம். இங்கே இல்லாட்டி அங்கே இல்லை. இங்கே இல்லாட்டி துனியாவையே வாங்க முடியாட்டி ஆகிரத்தை என்ன வாங்குவீங்க நீங்க? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இந்த உலகத்துல நல்லதை கொடு, வஃபில் ஆகிரத்தி ஹசனா, அப்புறம் ஆகிரத்துல நல்லதை கொடு. துனியா அற்ப துனியாவையே அல்லாட்ட இருந்து வாங்க முடியாவிட்டால் ஆகிரத்தை என்ன வாங்க முடியும்? துனியாவே வாங்கக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்லவே இல்லையே. ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன செய்ய, பாக்கியங்களை கொடு. இன்னைக்கு சமுதாயம் மிக மோசமான நிலைமையில் இருப்பதற்கு காரணம் ஈமான். இந்த ஈமான்ற ஒன்று இருக்கிறதே மக்களுக்கு தெரியல, உலமாக்களுக்கே தெரியல. அந்த உலமாக்கள்கிட்ட போய் சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லை. எங்களை எல்லாம் என்ன ஈமான் இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா? எங்கள்டெல்லாம் என்ன ஈமான் இல்லையா? இவ்வளோ காலமாக நாங்கள் தாடி தொப்பி வச்சுக்கிட்டு தொழுதுகிட்டு வணங்கிக்கிட்டு தெரிகிறோம். சஹாபாக்கள்ல பார்த்து எல்லாம் சொல்லிட்டான், நீங்கள் இன்னும் மூமினா ஆகலை, முஸ்லீம் ஆகிட்டீங்க. என்ன ஆகிட்டீங்க? முஸ்லீம் ஆகிட்டீங்க, இன்னும் மூமினா ஆகலை. ஏன்? வலமா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லை. இதுவரை உங்கள் உள்ளங்களில் என்ன செய்யலை? ஈமான் நுழையவில்லை. ஈமான் வாயில இருக்குது, நான் கல்புக்கு வரல இன்னும். இப்போ சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான்னு சொன்னால், இன்றைக்கு இவங்க அது சம்மந்தமாக இப்போ இது வரைக்கும் ஈமான் நுழையல, இப்போ நுழையிறதுக்கு என்ன பண்ணணும், ஏதோ பண்ண வேண்டியது இருக்குதுன்றது எல்லாம் சொல்கிறானா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க சொன்னாங்க. ஈமான் கொள்றதுன்னா ஆமண்ணா, நாங்கள் ஈமான் கொண்டோன்னு சொல்லுங்க, மூமின் ஆயிருவீங்கன்றாங்க. சஹாபாக்கள், அந்த புதுசாக முஸ்லீமான சஹாபாக்கள் ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க, காலத்தில் அஹராபு ஆமண்ணா, நாங்கள் ஈமான் கொண்டோம். சொன்ன வார்த்தையா அதுதான். அல்லாஹ் சொன்னா குல் லம் துமினு, சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை. அதே தான் நம்மளும் ஆமன்து பில்லா, நம்ம அல்லாட்ட சொல்றோம், ஆமன்து பில்லா, நான் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டேன். அல்லாஹ் திரும்ப பதில் சொல்றான், நீ இன்னும் ஈமான் கொள்ளல, நீ ஈமான் கொள்ளவில்லை. ஏன்? கல்புல ஈமான் நுழையலை. சஹாபாக்கள் சொன்னதுக்கே அல்லாஹ் பதில் சொல்லிட்டான்னா, நாம சொன்ன உடனே வாங்க வாங்க, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ஈமான் கொண்டீங்க.
அப்படின்னு அல்லாஹ் தஆலா இதுக்கு மடியில் வச்சுப்பானா? அப்ப என்ன? வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும், ஈமான் இன்னும் கல்புல நுழையல. அல்லாஹ் அடுத்து சொல்றான், வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்க சொல்லுங்க நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லுங்க. அது என்ன செஞ்சுட்டோம்? ஆனா அது யாருமே சொல்றதே இல்லை. கூலு அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படி சொல்லுங்க. ஆனா அப்படி ஒரு இதே நமக்கு சொல்லித்தரதே கிடையாது. அஸ்லம் தூ, நான் முஸ்லீம் ஆயிட்டேன் சொல்லும்போதே மூமின் ஆயிட்டேன். எதை சொல்ல வேணாம்னு அல்லாஹ் சொன்னானோ அதை தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இப்போ சந்தோஷமாயிருவானா? சொல்லாத, செய்யன்றான். சொல்லாதீங்க. அதை என்னது ஈமான் கொண்டோன்றதை சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. ஈமான் கொண்டு காட்டுங்க. இப்போ ரமலான் மாதம் குர்ஆனுடைய மாதம் என்றால் அது ஈமானுடைய மாதம். ஈமான் அது சும்மா வாயில சொல்றதுனால வரப்போறது இல்லை. அந்த ஈமானில் என்ன விஷயங்கள் இருக்கிறது, ஈமானுடைய மசாயில்கள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன, கலிமாவின் இரு முகங்கள் என்ன, அதற்கான ஆதாரங்கள் என்ன, அதற்கான தகுதிகள் என்ன, அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது, இது எல்லாம் சேர்ந்து அதை செயல்படுத்தி அது நம்முடைய பார்வையில் நம்ம என்ன சொன்னோம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது கலிமாவுடைய ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும். இந்த இரண்டும் நமக்கு தெரியணும். இரண்டும் ஒரே நேரத்தில் நம்முடைய மனசுல இருக்கணும். இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டோம்னா ஈமான் இல்லை. அல்லாஹ் சொல்றான், கல்பில் நுழையவில்லை. கல்புல நுழைய வேண்டும். கல்புல நுழைஞ்சுட்டா அது அங்க இருக்கணும். கல்புல இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கம் ஓடி போச்சு, கல்புல பார்த்தா காணோம்னா அது ஒண்ணும் இல்லை. கல்புல இருக்கணும். கல்புல இருந்தால் அது ஈமான், இல்லாவிட்டால் ஈமான் இல்லை. வாயில சொல்லிட்டு போறது இல்லை, மனசுல நினைக்கிறது இல்லை. கல்பில் அதை தரிப்படுத்துவது, நிலைப்படுத்துவது, கல்புல நுழைச்சிறது. இப்ப அல்லாஹ்வை எல்லா இடங்களிலும் தரிசித்து அவன்தான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். ஏன்? அவன்தான் எங்கும் நிறைந்திருக்கிறான். அவன்தான் எப்படி இருக்கிறான்? எல்லா படைப்புகளாகவும் அவன்தான் வெளியாக இருக்கிறான். இப்ப அதனால் அவனை தவிர வேறு யாரும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. அவன் தான் இதுவரைக்கும் செஞ்சான். இந்த ரூபத்துல செஞ்சான், அந்த ரூபத்துல செஞ்சான், அந்த ரூபத்துல செஞ்சான், இந்த ரூபத்துல செஞ்சான். இனி எந்த ரூபத்தில் செய்தாலும் அவன் தான் செய்ய முடியும். அவன் தான் செய்திருக்கிறான். வேற யாரும் எனக்கு எதுவும் செய்யலை. யாரும் எனக்கு தேவையானதை கொடுக்கல. யாரும் எனக்கு தேவையானதை நிறைவேற்றி வைக்கல. எனக்கு நிறைவேற்றியது, கொடுத்தது, என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வந்தது அனைத்தும் அவன்தான். இது என்னது? இதுதான் குர்ஆன். இதுதான் குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்றான், நான் ரமலான் மாசத்துல இறக்கி வச்சேன். வெறும் வார்த்தை அல்ல, அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்புல எல்லாம் இறக்கி வச்சான். இதைத்தான் நம்ம வருஷ காலமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குர்ஆன் சொல்லிட்டா அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கணும். என்னமோ கட 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 சின்ன பிள்ளைங்க ரைம்ஸ் படிக்கிற மாதிரி அப்படி படிச்சுக்கிட்டே தெரியணும். ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது குர்ஆனோடு நமக்கு தொடர்பு. குர்ஆனுடைய தொடர்பு என்ன? அல்லாஹ்வோட தொடர்பு. அல்லாஹ்வுடைய தொடர்பு ஈமானுடைய தொடர்பு. ஈமானை அதிகப்படுத்த வேண்டும், தக்வாவை அதிகப்படுத்த வேண்டும். எதற்காக நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன்? அல்லாஹ் சொல்றான், குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. தக்வான என்ன? எச்சரிக்கையாக இருக்கிறது, பயப்படுவது. எப்ப பயப்படும்? எப்படி பயப்படணும்? பார்த்து பயப்படணும். பார்த்தா தானே பயம் வரும். சும்மா ஏதோ காட்டுக்குள்ள சிங்கம் இருக்குதுங்க அப்படின்னு, ஐயோ சிங்கம் இருக்குதுன்னு பயந்துருவோமா? நம்ம காட்டுக்குள்ள தானேங்க இருக்குது, நமக்கு ஏன் பயம் வருது? இங்க வந்துருச்சுங்க சிங்கம், இதோ நம்ம சன் சிட்டி உள்ள நுழைஞ்சிருச்சுங்க சிங்கம்,
அப்படின்னா எல்லாரும் என்ன ஆயிரும்? இதோ பள்ளிவாசலுக்குள்ளே வந்துருச்சுங்க சிங்கம், முன்னாடியே இருக்குதுங்க சிங்கம். அப்ப அல்லாஹ்வுடைய பயம் எப்ப வரும்? எங்கேயோ 7 வானத்துக்கு மேல, அரிசுக்கு மேல அப்படியே ஒரு குர்சியை போட்டுக்கிட்டு அல்லாஹ் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான்னா எங்கேயோ இருக்கிறான். அது இல்ல தக்குவா. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? எல்லா படைப்புகளும் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வெளியே இல்ல, இப்ப உங்களே இருக்கிறான். எச்சரிக்கை, பார்த்து நடந்துக்கங்க, பக்குவமா நடந்துக்கங்க, இறைவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அவன் இருக்கிறான் உங்களோடு, அவன் இருக்கிறான் உங்களை சுற்றி. யாரோ சும்மா இது இது ஆடு, இது மாடு, இது கழுதை, இது குதிரை, இது அவரு, இது இவரு, இது அது, இது எதுவாக இருந்தாலும் அதில் அவன் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அவனை பயந்துக்கங்க. அதுதான் நோன்பு. நோன்பு எதுக்காகத்தான்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம வளர்த்து கொள்வதற்காக. அல்லாஹ்வுடைய அச்சம் எப்போ வளரும்? எல்லா இடத்துலயும் அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ்வை முன்னாடி பார்க்கணும். எங்கேயோ போய் காட்டுக்குள்ள வைக்கிறது இல்லை, 7 வானத்துக்கு மேல வைக்கிறது இல்லை. அல்லாஹ்வை நெருக்கமாக பார்த்து அச்சப்பட வேண்டும். இதோ என்னுடைய ரப்பு என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான். தக்குவா செய்தால் என்ன கிடைக்கும்? கிடைக்காது எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் நான் சரி செஞ்சு விட்டுருவேன். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, தக்குவா செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறார்களோ. தக்குவானா என்ன? அல்லாஹ் பயப்படுறது அப்படி பக்குவமா பேருதல்ல. அல்லாஹ்வோடு எச்சரிக்கையாக இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் எச்சரிக்கையாக யார் நடந்து கொள்கிறார்களோ, யஜ்அல் லஹும் மஹ்ரஜா, எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணி விட்டுருவேன். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் நினைக்காத வழிகளில் அவர்களுக்கு நான் உதவி செய்வேன், எல்லாம் வாரி வழங்குவேன், அள்ளி கொடுப்பேன். நினைச்சே பார்க்க மாட்டாங்க அவங்க, நினைத்து பாருங்க, அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த வழியில் அவர்களுக்கு நான் ரிஸ்க் தருவேன். இதுதான் நம்முடைய காலங்காலமாக உள்ள பாடங்கள். அந்த பாடத்தை ரமதான் மாசத்துல நாம என்ன செஞ்சுக்கணும்? இன்னும் நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு, ஈமான், குர்ஆன், அல்லாஹ் அவன் என்னோடு இருக்கிறான், இந்த விளக்கங்களை நாம் கவனத்தில் வைத்து கல்புல வச்சு, கல்புல நுழைக்கணும். நாம தான் நுழைக்கணும். மீண்டும் மீண்டும் அதை சிந்திச்சு 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 யோசிச்சு, அதுதான் என்னது? ஈமான் கொள்றது. ஈமான் கொண்டேன், ஈமான் கொண்டேன்னு சொன்னா என்னது? யோசிச்சு பார்த்து 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 மனசு அப்படியே அந்த ஈமானில் உருகணும், மனசு கல்பு உருகணும். அப்போ ஈமான் வருது. இப்பதான் கல்புல ஈமான் நுழைகிறது. இப்ப நம்முடைய பார்வை, நம்முடைய செயல் எல்லாம் வேறு விதமாக மாறும். நல்ல அமல்கள் அப்பதான் வரும். ஈமானுக்கு பிறகுதான் நல்ல அமல். ஈமான் இல்லாவிட்டால் நல்ல அமல் யாரும் செய்யவே முடியாது. ஈமான் இல்லாவிட்டால் நல்ல அமல்களை செய்யவே முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் நல்ல அமல். இவங்க நல்ல அமல் நம்ம செஞ்சுட்டு போகலாம் நிறையா. ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனோடு தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு என்பது ஈமான். இந்த ஈமான் என்பது சுருக்கமாக அல்லாஹ்வை நெருக்கமாக நாம் பார்ப்போம். அல்லாஹ்வை நெருக்கமாக, அவன் எனக்கு எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? நெருக்கமாக இருக்கிறான். எந்த அளவு நெருக்கம்? அவன் இருக்கிறானா, நான் இருக்கிறானா என்று, நான் இருக்கிறேனா என்று தெரியாத அளவுக்கு நெருக்கமா இருக்கிறான். அவனா நானா என்று தெரியாத அளவுக்கு அவன் என்னோடு நெருக்கமாக இருக்கிறான். எல்லா படைப்புகளிலும் இருக்கிறான். அவனை பார்த்து அஞ்சி அவனை கண்ணியப்படுத்தி நடப்பதுதான் ஈமான், தக்வா, நல்ல அமல். அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக, வலுப்படுத்துவானாக, அதிகப்படுத்துவானாக, நம்முடைய கல்விலே ஈமானை நுழைத்து தருவானாக, இஸ்திகாமத்தை தருவானாக, தக்வாவை தருவானாக. நம்முடைய எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா தூரமாக ஆக்குவானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும்
அழகான முறையில் விரைவான முறையில் நிறைவேற்றி தருவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفبالأمر إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله.